மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தேர்தலுக்கான வாக்குப்பதிவு சென்னையில் உள்ள தனியார் கல்லூரியில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இரண்டு அணிகளுக்கு இடையே கடும் போட்டி நிலவி வரும் நிலையில் மொத்தமுள்ள 33 பதவிகளுக்கு 100 பேர் போட்டியிட்டிருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை எம்முடைய செய்தியாளர் ரேவதி வழங்க நாம் கேட்கலாம். ரேவதி, விவரங்கள். வணக்கம். 2026-29 ஆண்டுகளுக்கான தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்கான தேர்தல் சென்னை அண்ணா நகரில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் தற்போதைய பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கான பதவிக்காலம் வரும் ஏப்ரல் மாதத்துடன் நிறைவடைய இருக்கக்கூடிய நிலையில் இந்த தயாரிப்பாளர் சங்கத்தின் தேர்தல் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். அந்த அடிப்படையில் இந்த பொறுப்பாளர்களின் பதவிக்காலம் நிறைவடைவதன் காரணமாக 2026-29 ஆண்டுகளுக்கான நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்காக இன்றைய தினம் இந்த தேர்தல் நடைபெற்று வருகிறது. காலை 8 மணி முதல் இந்த வாக்குப்பதிவு தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக ஓய்வு பெற்ற நீதியரசர் ராஜேஸ்வரன் தேர்தல் அதிகாரியாக இதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த தேர்தல் காலை 8 மணிக்கு தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு தொடர்ந்து மாலை 6 மணி அளவில் வாக்குப்பதிவுகள் முடிந்திருக்கக்கூடிய நிலையில் அது எண்ணப்பட்டு இன்றே முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரை ஒரு தலைவர், 2 துணைத் தலைவர்கள், 2 செயலாளர்கள், ஒரு பொருளாளர், ஒரு இணை செயலாளர், 26 செயற்குழு உறுப்பினர்கள் என ஒட்டுமொத்தமாக 33 பதவிகள் இருக்கின்றன. இந்த 33 பதவிகளுக்கு 100 பேர் போட்டியிடுகின்றனர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை ராமநாராயணன் அணி மற்றும் நலம் காக்கும் அணி என 2 அணிகள் தரப்பில் இந்த போட்டிகள் நடைபெறுகிறது. ஒட்டுமொத்தமாக 1524 பேர் இந்த சங்கத்தில் ஓட்டுரிமை பெற்றிருக்கக்கூடிய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நிலையில் ராமநாராயணன் அணியை பொறுத்தவரை தலைவர் பதவிக்கு முரளி ராமசாமி 3வது முறையாக, ஏற்கனவே அவர்தான் பதவியில் இருக்கக்கூடிய நிலையில் அவர் 3வது முறையாக போட்டியிடுகிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செயலாளராக டி ராஜன், சவுந்தரபாண்டியன், துணைத் தலைவர்களாக விஜய் முரளி, மதியழகன், பொருளாளராக CV குமார் ஜாய், இணை செயலாளராக தயா பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் போட்டியிடக்கூடிய நிலையில் செயற்குழு உறுப்பினர்களாக 26 பேர் போட்டியிடுகின்றனர். அதே போல் மற்றொரு அணியை பொறுத்தவரை நலம் காக்கும் அணி இருக்கிறது. அந்த அணியின் தலைவராக தமிழ்குமரன் என்பவர் போட்டியிடுகிறார். செயலாளராக ராதாகிருஷ்ணன், கமிலா நாசர், துணைத் தலைவருக்கு கமலக்கண்ணன் என்பவர், RK சுரேஷ், பொருளாளராக சுபாஷ் சந்திரபோஸ், இணை செயலாளராக சுஜாதா விஜயகுமார் உள்ளிட்டோரும் போட்டியிடுகின்றனர். இது தவிர சுயேட்சை வேட்பாளர்களும் பல்வேறு பதவிகளுக்கு போட்டியிடக்கூடிய நிலையில் தலைவர் பதவிக்கு மன்னன் என்பவர் சுயேட்சையாக போட்டியிடுகிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கதிரேசன், JSK, சதீஷ்குமார் உள்ளிட்டோரும் சுயேட்சை வேட்பாளர்களாக போட்டியிடுகிறார்கள். தற்பொழுது வரை பல்வேறு திரைப்பட தயாரிப்பாளர்களை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக சுந்தர் சி, நாசர், ஆர்யா, ரஞ்சித் மற்றும் பாண்டியராஜன் உள்ளிட்ட பலரும் தொடர்ந்து வந்து வாக்குப்பதிவு செலுத்தி வரக்கூடிய நிலையில் வரக்கூடிய நேரத்தில் மாலை 5 மணி வரை பல பிரபலங்கள் வந்து இந்த வாக்குப்பதிவினை செலுத்த இருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ரேவதி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.